சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்படியாவது உன் கல்யாணத்தை நிறுத்தணும். அப்பதானே இடத்து பத்திரத்தை நம்ம கேட்க மாட்டோம். அதுக்காக தான் அவ திட்டம் போட்டு இதே போல வேலைகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. என்னப்பா சொல்றீங்க? ஆமா பிரபு, ஏகாம்பரம் பந்தக்கால் நடுறதுக்கு வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒருவேளை அவன் வந்தாலும் ஏதாவது தகராறு பண்ணுவானோன்னு நினைச்சேன். ஆனா அவனும் வேள்விழியும் எந்த பிரச்சனையும் பண்ணல. இல்ல, அவங்க 2 பேருக்கும் சேர்த்துதான் மனோகரி ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டாள. அவ பேசுன பேச்சுக்கு 2 குடும்பமும் எங்க கைகலப்பு ஆயிடுமோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆமாம்மா, மனோகரி ஏன் இவ்வளவு கோவப்பட்டுடுச்சுன்னு எனக்கும் புரியவே இல்லம்மா. ஏகாம்பரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி நடந்துருச்சேன்னு தான் என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. அப்பா, அத நினைச்சு சங்கடப்படாதீங்க. சித்தப்பாவும் வேல்வெளியும் பிரச்சனை பண்ணாம அமைதியா இருக்காங்களே நினைச்சு சந்தோஷப்படுங்கப்பா. இல்ல எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு. ஏகாம்பரமும் வேல்வெளியும் நம்ம கிட்ட சண்டை போறதுக்கு என்ன காரணம் கிடைக்கும்னு அலையறவங்க. அதுலயும் அந்த வேல்வெளி என் கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு என்கிட்ட சவால் விட்டவ. ஆனா ஆதரியோட அம்மா பேசின பேச்சுக்கு அவ்வளவு அவ அப்பாவும் கோவப்படாம அப்பதான் போதி மரத்துக்கு அடியில இருந்து எந்திரிச்சு நேரா வந்த மாதிரி ரொம்ப பொறுமையா நிதானமா பேசினாங்களே, அதான் என்னால நம்ப முடியல. எப்படியோ எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி விசேஷம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அது போதும் எனக்கு. நீ ஆதிரிக்கு போன் பண்ணி வீட்டுக்கு போனதும் அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சான்னு கேளு. சரிப்பா. சரி, ஓகேப்பா. நான் உங்க மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி கேக்குறேன். சரிடாம்மா. அவரே கூப்பிடுறாரு. ஹலோ. ஹலோ ஆதிர, ஃப்ரீயா இருக்கியா? பேசலாமா? நானே உங்களுக்கு கால் பண்ணணும் தான் இருந்தேன்.